ஹாய் கைஸ், வணக்கம். குட் ஈவினிங். நம்முடைய ஆடியோ வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இந்த செஷன் ஒரு ரெக்கார்டட் செஷனாக தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் பதிவிடுங்க. நெக்ஸ்ட்டு லைவ் வரும்போது நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதை பற்றினா கிளாரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கொடுக்குறேன். கரெக்டுங்களா? ஸோ ஒரே ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போது நியூ இயர் அப்படிங்கிறது வந்துருச்சு. கிட்டத்தட்ட இந்த வருஷம் முடிஞ்சிருச்சு. ஓகே, 99.999% முடிஞ்சிருச்சு. ஒரு 1%, அதாவது இந்த வருஷம் ஒரே ஒரு வாரம் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. ஒரு வாரம் கூட இல்லை. ஓகே, ஸோ இன்றைக்கி ரேட்டுக்கு வந்து டிசம்பர் 24, 6 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு வாரம் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அடுத்த வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து கரெக்டாக படிக்க முடியுமா? கரெக்டா? அதே மாதிரி சார் எந்த சப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போகுது, எந்த சப்ஜெக்டை நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ வந்து நம்ம கொடுக்க போகிறோம். கரெக்டா? ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா பாஸ் ஆக முடியுமா, அடுத்த 6 மாதத்துக்கு அந்த ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது உங்களோட இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சைட்ஸ்ல இருந்து உங்களுக்கு குரூப் 1 கிளாஸஸாக இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் 2 கிளாஸஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. அதை மட்டும் சின்னதாக நோட் பண்ணிக்கோங்க. இங்கே சிந்தனை அப்படிங்கிற குரூப் 2 பேட்ச் வந்து டிசம்பர் 27 ஸ்டார்ட் ஆக போகுது. அதே மாதிரி லட்சியம் அப்படிங்கிற குரூப் 4 பேட்ச் 2 நாளைக்கு முன்னாடி வந்து 23 நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிங்க. அதே மாதிரி தமிழ்நாடு மெகாபேக்கெல்லாம் 4299. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி மெகாபேக் தான் 4299. தமிழ்நாடு மெகாபேக் வந்து 5299க்கும் ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு. நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம நம்ம சிலபஸ் என்னன்னு நம்ம பார்த்துலாம். ஓகே, அதே மாதிரி நம்ம டிஎன்பிசியில் ஆனுவல் பிளானர் வந்து எக்ஸாம்ஸ் வந்து எப்பப்போ இருக்குது அப்படின்னு அதையும் ஒரு கிளான்ஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் வந்து இப்போ ஈஸியாக புரியும் அப்படி சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கரெக்டாக? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அஸ் பர் ஆனுவல் பிளானர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3/12/2025 அப்டேட் பண்ண டேட் படி பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து குரூப் 1 எக்ஸாம் தான். கரெக்டா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து உங்களுக்கு குரூப் 1 எக்ஸாம் தான். ஜூன் 23 தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே வருது. ஓகே, அதனால தான் உங்களுக்கு வந்து 6 மந்த் ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். ஜூன் மந்த், அதாவது நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும், நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து ரிவிஷன் மட்டும்தான் இருக்கணும். கரெக்டா? அடுத்த 6 மாசத்துக்கு நீங்க எதை பத்தியும் யோசிக்காம படிக்கிறதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர வேற எதை பத்தியும் நீங்க யோசிக்க கூடாது. அதே மாதிரி டேட் ஆஃப் காமன்ஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸாம் அப்படிங்கிறது செப்டம்பர் 6. கரெக்டா? அப்போ இந்த 6 மாசம், ஓகே, நான் ஏன் 6 மாசம் ஸ்டடி பிளான் அப்படின்னு கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனே உங்களுக்கு வந்து 6வது மாசம் 23, 6வது மாசம் ஸ்டார்டிங்லயும் வரல, அது எண்டில் தான் வருது. ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து 6 மந்த், இந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்து என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே, அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி குரூப் 2 நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 11 தான் வருது. அப்புறம் வந்து உங்களுக்கு அக்டோபர் 25 எக்ஸாம் கொடுத்துருக்காங்க. மேபி தீபாவளி பக்கத்தில் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாம் லாஸ்ட் எக்ஸாமா அக்டோபர் 6. அதே மாதிரி டிசம்பர் 20 உங்களுக்கு வந்து இது வந்து கிறிஸ்துமஸ். அடுத்த வருஷம் கரெக்டா ஒரு வருஷம் இல்லை, இன்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வருஷம் வந்து சாலிடாக இருக்குது குரூப் 4 எக்ஸாமுக்கு. ஓகே, நீங்கள் ஏன் இப்போ இருந்தே நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் என்ன நினச்சாலும் படிக்க முடியும். கரெக்டா? ஏன்னா இப்போ ஏன் நான் 6 மந்த் ஸ்டடி பிளான் நான் சொன்னதுக்கான ரீசன் நான் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனான குரூப் 1 வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஜான்ல இருந்து, கரெக்டா, ஜான்ல இருந்து நீங்கள் இந்த 6 மந்த் அப்படிங்கிறத கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்க வந்து ப்ரீ பிளான் பண்ணி எல்லாத்தையும் வந்து படிச்சு ரெடி பண்ணிருக்கணும். ஓகே, அப்போ நோட்டிபிகேஷன் வந்த உடனே நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணட்டா? இந்த இப்பதான் லைவ்ல தான் இருக்கு. ஓகே.
ஓகே. ஸோ 6 மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டா இந்த 6 மாசத்துல நீங்க வந்து எல்லாத்தையும் படிச்சு வச்சிருக்கணும். நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றது, ரிவிஷன் பண்றது தான் உங்களோட ஃபர்ஸ்ட் நோக்கமா இருக்கணும். கரெக்டா? நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பண்ற மேஜர் 95% நம்ம பண்ற மிகப்பெரிய தப்பு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் படிச்சாலும் பாஸ் பண்றவங்க இருக்க தான் செய்றாங்க. நான் இல்லன்னா நான் சொல்லல. ஓகே. வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நியர்லி வந்து 75 to 85 டேஸ் வந்து இருக்குது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சு முடிக்கிறதுக்கே உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கும். கரெக்டா? அப்போ ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. கரெக்டா? உங்களுக்கு வந்து எக்ஸாம் நியர்பை வரும்போது உங்களுக்கு என்ன நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சிருந்தீங்கன்னா அதை மட்டும் தான் ரிவைசன் பண்ணிட்டு போக கரெக்டா இருக்குமே தவிர அதர் சோர்சஸ் உங்களால படிக்க முடியாது. அப்போ பார்டர்ல வந்து மார்க் நிற்கும். சார் நமக்கு வருமா வராதா அப்படி. ஓகே, இதுதான் நடக்குது. இதுதான் உண்மையிலே எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம இப்ப இருந்தே வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜான்ல இருந்து, ஓகே, ஜான்வரில இருந்து நீங்க வந்து ஜூன் எண்டு வரைக்கும், நீங்க ஜூன் எண்டு கூட வைக்க வேணாம், நீங்க மே வரைக்கும் கூட வச்சுக்கோங்க. ஓகே, மேக்குள்ள நம்ம வந்து சிலபஸ் எல்லாத்தையும் தட்டி கம்ப்ளீட் பண்ணி தூக்கி இருக்கணும். ஓகே, அப்புறம் நீங்க வந்து சில நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ரிவிஷன் பண்ணி குரூப் 1 எக்ஸாம் அட்டன் பண்றதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அதே மாதிரி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம்லாம் எப்போ வருதுன்னா அக்டோபர் மாசம் தான் வருது. கரெக்டா? ஜூனுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளவு நாள் இருக்கு? ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர். அதுக்கடுத்து உங்களுக்கு 4 மாசம் டைம் இருக்கு. கரெக்டா? அப்ப ரெண்டா பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 மந்த் அப்படிங்கிறது ஜிஎஸ்க்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க. ஓகே, என்னோட ப்ரெடிக்ஷன் என்னன்னா எல்லாத்துலயும் காமன் வந்து ஜிஎஸ் தான். கரெக்டா? ஸோ அப்போ ஜிஎஸ் வந்து நம்ம வந்து அதுதான் வந்து நமக்கு ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஓகே, ஸோ அதனால தான் ஸோ ஜிஎஸ்க்கும் சமமான வெயிட்டேஜ் கொடுத்து நீங்க ஆரம்பத்துல இருந்தே படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா குரூப் 1க்கு ஈஸியா அட்டன் பண்ணிடுவீங்க. அதே ஜிஎஸ்க்கு நீங்க அங்க படிச்ச விஷயத்த இங்கேயும் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியலாம். கரெக்டா? எதுக்கு? குரூப் 2க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ எந்த பிரச்சனையுமே வந்து இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ ஓகே, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே தமிழ் மட்டும் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா குரூப் 2 குரூப் 4 தான் யூஸ் ஆகுமே தவிர ஜிஎஸ் எப்படினாலும் நீங்க ஜிஎஸ் படிச்சு தானே ஆகணும். ஓகே, ஸோ நீங்க வந்து குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ஜிஎஸ் படிச்சு தான் ஆகணும். அதுக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா குரூப் 1 சேர்த்தே நீங்க வந்து அட்டன் பண்ணலாம்ல. சிம்பிள் மேட்ரு. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல இந்த 5 மாசம் 6 மாசம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கோல்டன் டைம். ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குரூசியலான டைமு. எந்த வித டிவியேஷனும் இல்லாம கரெக்டா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுச்சா? நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் படிக்கும்போது நீங்க படிக்கிறது கரெக்ட் தான், என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு டெஸ்ட் போடுறதுக்குலாம் உங்களுக்கு டைம் இருக்காது. பார்டர்ல போய் தான் நிற்போம். ஓகேவா? ஆனா இப்ப இருந்து படிக்கும் போது தான் நீங்க நினைச்ச அத்தனை விஷயங்களும் உங்களால கரெக்டா படிக்க முடியும். அதனால தான் உங்களுக்கு வந்து இப்ப இருந்தே வந்து படிச்சா நல்லது அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ சரிங்க சார், இதுக்கு அடுத்து உங்களுக்கு சிலபஸ் வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். கரெக்டா? ஸோ ஏன்னா எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், எந்த சப்ஜெக்ட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற நம்ம தெரியணும் உங்களுக்கு. ஓகே, ஸோ சிலபஸ் தமிழுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், அது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி ஜிஎஸ்ல உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு அதை ஒரு கிளான்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். கரெக்டா? குரூப் 2 சிலபஸே டவுன்லோட் பண்ணி படிங்க. ஏன்னா அதுல தான் கொஞ்சம் டாபிக் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ற போது ஈஸியா இருக்கும். கரெக்டா? இங்க இருந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ல இருந்து 20 கொஸ்டின், அதே மாதிரி இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டி மட்டும் 15 கொஸ்டின். ஓகேவா? அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி ஜியாகிரபி 5, சயின்ஸ் 5. ஓகே, ஸோ அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஜிஎஸ்ல கொடுக்க வேண்டியது எதுனா இந்தியன் பாலிட்டி. ஏன்னா அதுல இருந்து 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 15 கொஸ்டின் அப்படிங்கிறது பாலிட்டில இருந்து ஒரே டாபிக், அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ நீங்க டெய்லி நீங்க படிக்கிற ரொட்டீன் லைஃப்ல 3 சப்ஜெக்ட் வந்து நீங்க வந்து டெய்லி படிக்கணும். கரெக்டா? மினிமம் ஒரு 6 ஹவராச்சும் நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். கரெக்டா? டெய்லி ஒரு 6 மணி நேரமாச்சும் நீங்க வந்து டெய்லி படிங்க. 3 சப்ஜெக்ட் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தமிழ். கரெக்டா? ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது இப்போ வந்து பயங்கரமான வாஸ்ட் ஆயிடுச்சு. அதனால தமிழையும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா படிங்க. செகண்ட் நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னன்னா மேக்ஸ். கரெக்டா? ஏன்னா மேக்ஸ்லயுமே இப்போ ஆப்டிடியூடு
ரீசனிங்கும் சேர்த்துட்டாங்க. முன்னாடி ஆப்டிடியூட்ல மட்டும் தான் கேட்டாங்க, ரீசனிங் வந்து 2-3 கொஸ்டின் தான் வரும். இப்போ ரீசனிங் மட்டும் 10 கொஸ்டினே வருது. அப்போ ரெண்டுமே நீங்க வந்து பேலன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்புறம் தேர்டு தான் வந்து உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா ஜிஎஸ். கரெக்டா? மூன்றாவதாக ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட் ஜிஎஸ் பொறுத்தவரை. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழுக்கு இந்த 3 சப்ஜெக்டும் நீங்கள் வந்து டெய்லி டச் பண்ணியிருக்கணும். தமிழ் கண்டிப்பாக ஒரு 1 hour ஆச்சு படிங்க. அப்புறம் மேக்ஸ் ஒரு 1 hour படிங்க. ஜிஎஸ் வந்து நீங்கள் ஜிஎஸ்ல எப்படி ஆர்டரை வந்து பிரிக்கணும், ஸ்பிளிட் அப் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். கரெக்டா? இந்த ஸ்பிளிட் அப் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதில் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது என்னன்னா பாலிட்டி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா? ஏன் பாலிட்டி அப்படின்னா அதில் வந்து 15 கொஸ்டின் வந்து சாலிடாக கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்டும் கூட படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்போ ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த 5 மாசத்துல பாலிட்டிக்கு அதிகமான ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஓகே, பாலிட்டியை தரவா 15 கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நம்ம படிக்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நீங்க இதுல போகும்போது 40 கொஸ்டின் குரூப் 1க்கு வந்துச்சுன்னா 40 கொஸ்டின் வரும். நான் வந்து ஓவராலா எல்லாத்தையும் நான் சொல்றேன். ஓகேவா? அதே மாதிரி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு. ஓகே, ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஓகே, ஸோ அதில் வந்து ஒரு 20 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, ஸோ அதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. இதை படித்து முடிச்சுட்டு அடுத்த இதுக்கு இங்கே போங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு தான் வந்து உங்களுக்கு இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, இதில் ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது இதில் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதே வந்து உங்களுக்கு என்ன எவ்வளோ வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 20, 40, அப்புறம் 55 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது வந்துருச்சு. கரெக்டா? அப்புறம் வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஐஎன்எம் அப்படிங்கிறது 10 கொஸ்டின் வருது இல்ல, ஐஎன்எம் அப்படிங்கிறது ஐஎன்எம் அண்ட் ஹிஸ்டரி இதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படிங்கிறது கேட்குறாங்க. கரெக்டா? ஆக மொத்தத்தில் உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 கொஸ்டின் இதில் வந்துருச்சு. அப்புறம் ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாம் கடைசியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது வந்து 5 கொஸ்டின்ஸ் தான் கேட்குறாங்க. அதனால அதுக்கு அதிகமான, ஆனால் அதையும் படிக்கணும், வேற வழி கிடையாது. ஏன்னா மெயின்ஸை பொறுத்தவரை அதையும் தானே நம்ம படிக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால நீங்கள் அதையும் படிங்க. பட் இந்த ஆர்டரில் ஜிஎஸ் அப்படிங்க நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ டெய்லி உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது இந்த 3 சப்ஜெக்ட். தமிழுக்கு ஒரு 1 hour. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. தமிழுக்கு நீங்கள் இப்போ படிக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 hour வந்து ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 hour மினிமம் ஸ்டார்டிங்கில், போக போக அதை 2 hours கூட மாற்றிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு ஒரு மினிமம் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா ஜிஎஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் இப்போ பாலிட்டிலேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இதை ஒரு 1 hour வந்து ஃபர்ஸ்ட் இதில் ஆரம்பிங்க. ஓகே, அப்புறம் இதை முடிச்ச உடனே இதுக்கு போங்க, இதை முடிச்ச உடனே இதுக்கு, அப்படியே 1 by 1 நீங்கள் முடிச்சுக்கோங்க. ஓகே, இல்லை எனக்கு ஒரே சப்ஜெக்டை படிக்க போர் அடிக்குன்னா இதில் வந்து ஸ்பிளிட் அப் படிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது எந்த இதுக்கு அதிகமான கொஸ்டின்ஸ் கவரேஜ் இருக்கோ அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும். ஓகே, ஸோ அப்போ இது எல்லாத்தையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஜான்ல இருந்து, ஓகே, ஸோ டிசம்பர் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஜான்ல இருந்து கரெக்டாக உங்களுக்கு ஜூன் வரைக்கும் இந்த பிளான் அப்படிங்கிறது நான் வந்து கொடுத்துருக்கேன் எல்லாமே. இப்போ நீங்கள் ஜிஎஸ்க்கு வந்து ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சிங்கன்னா இது வந்து குரூப் 1க்கு இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஜிஎஸ் படிச்சு தான் ஆகணும். அது இந்த 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டீங்க அப்படின்னா குரூப் 1 நல்லா எழுதிட்டு போங்க. கரெக்டா? குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு படிச்சிங்கன்னா மற்ற எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும்ல. கரெக்டா? அப்போது ஜான்ல இருந்து ஜூன் வரைக்கும் நீங்க இந்த இது எல்லாத்தையும் டாபிக் சிலபஸை நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஓகேவா, ஜனவரியில இருந்து சிலபஸ் கம்ப்ளீஷன். ஓகே, சிலபஸ் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்து உங்களுக்கு ஜூன்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம் அப்படிங்கிறது வருது அப்படின்னா நீங்க வந்து ரிவிஷன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஜூன்ல நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. கரெக்டா? ஸோ ஜூன், அப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 9ஆம் தேதி எக்ஸாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியா வந்து அட்டன் பண்ணலாம்ல. ஓகே, ஜூன் 23 நோட்டிபிகேஷன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, 2 மாசம் சாலிடா கொடுத்துருக்காங்க. ஒரு 70-75 நாள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 மாசத்துல நீங்க என்ன பண்ண முடியும், நோட்டிபிகேஷன் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நீங்க அந்த டைம்ல ரிவிஷன் மட்டும் தான் பண்ணணுமே தவிர எதுக்குமே டைமே கிடையாது. கரெக்டா? ஸோ அப்போ ஜூனுக்குள்ள இந்த பிளான் அப்படிங்கிறத நீங்க எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும். இன்னும் உங்களுக்கு 6 மாசம் தான் டைமே இருக்கு. கரெக்டா? அதுக்கப்புறம் நீங்க வந்து நினைச்சாலும் படிக்க முடியாது. ஸோ அப்போ இருக்கிற டைம் வந்து இப்போ இருந்தே நீங்க ஆரம்பிச்சா மட்டும்தான் கண்டிப்பா உங்களால சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால இதுதான் சரியான டைமு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறது ஒவ்வொரு நாளுமே நீங்கள் கடத்துறது கண்டிப்பாக வந்து நம்மளோட வாழ்க்கையில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணுன்னா நல்லபடியாக இப்போ இருந்தே ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்
என்னுடைய உரையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக? சரி, நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 6 மாதம் தான் இருக்கிறத நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கோல்டன் டைம். ஸோ ஜூனுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சுக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படிலாம் நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ரொம்ப நாள்லாம் அவங்க கொடுக்கல. கரெக்டாக? பிளானர் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஜூன் 23லேருந்தே செப்டம்பர் 6ஆம் தேதி எக்ஸாம். கரெக்டாக? ஸோ அப்போது ஜூலை ஆகஸ்ட் 2 மாதம் தான் இடையில 2 மாதத்தில் அதுக்கப்புறம் 60 நாள் 70 நாள் தான் டைமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்தா 74 75 நாள் தான் டைமே வருது எல்லாத்துக்குமே. ஸோ அப்போது உங்களுக்கு வந்து அந்த 75 நாளில் நீங்கள் வந்து கண்ணை மூடி கண்ணை திறக்கவங்கள உங்களுக்கு வந்து இந்த 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 வருஷமும் அப்படி தானே கொடுத்துருந்தாங்க. 75 டேஸ் தானே கொடுத்துருந்தாங்க. பெருசாக இந்த ஒரு ஸ்டார்டிங்லேருந்து படிச்சிருந்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் அந்த டைமில் படிக்க போகிறவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு யூசஸுமே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பித்து விடுங்கள். கரெக்டாக? சரி, ஓகே காய்ஸ். ஸோ அப்போது இன்றைக்கி டேட்டுக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கி டிசம்பர் 24ஆம் தேதி நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த இது கூட ஃபெஸ்டிவல் அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக? ஸோ ஃபெஸ்டிவல் மோடில் இதுக்கு முன்னாடி குரூப் 2 அட்டன் பண்ணியிருப்போம், குரூப் 1 அட்டன் பண்ணியிருப்போம், கிடைக்கல, பாட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். ஸோ இதெல்லாம் மறந்துட்டு ஜான்லேருந்து ஸோ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம். ஸோ இருக்கிற டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிறிஸ்மஸ் கரெக்டாக என்னடா ஆஃபரை வர சைடு கேப்பில் சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இந்த குரூப் 2 அப்படிங்கிற பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி குரூப் 4 பேட்ச் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு, டிசம்பர் 23ஆம் தேதி. கரெக்டாக? Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி டிஎன்பிசி மெகா பேக் அப்படிங்கிறது வெறும் 4299க்கு உங்களுக்கு ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி 5299க்கு தமிழ்நாடு மெகா பேக் அப்படிங்கிறதும் ஆஃபரில் போய்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எது உங்களுக்கு தேவைப்பட்டாலும் இப்போ டிஎன்பிசிலாம் நீங்கள் கண்டினியூவாக எல்லா பேட்சஸும் பார்க்கணும் அப்படி டபுள் டைம் வேலிடிட்டி வேறு போய்கிட்டு இருக்கு. கரெக்டாக? அப்போ நான் இப்போது இதுக்கு வந்து 2500 நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு கூட ஒரு 1500 போட்டு 4299க்கு மெகா பேக்கை எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிஎன்பிசி மெகா பேக்கு 2 வருஷத்துக்கு இன்னைக்கு டிசம்பர் 2025னா டிசம்பர் 2027 வரைக்கும் உங்களுக்கு எத்தனை பேட்சஸ் வந்து போட்டாலும் அத்தனை பேட்சஸும் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஆர்பி எல்லா பேட்சஸும் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தமிழ்நாடு மெகா பேக் அப்படின்னா வெறும் கூட ஒரு 1000 ரூபா போட்டிங்கன்னா ரயில்வேலையும் சரி, பேங்கிங், எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லா கிளாஸஸுமே வந்து 2 வருஷத்துக்கு 2027 டிசம்பர் வரைக்கும் உங்களால் அத்தனை பேட்சஸுமே அன்லிமிட்டட் அக்சஸ் பண்ண முடியும். இது வந்து ஒரு கரெக்டான டைம் தான் நான் சொல்லுவேன். ஸோ தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். நான் பேசுனது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது எங்களோட என்ன நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்முடைய டெலகிராம் குரூப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ஸோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள், நம்ம குரூப் இருக்கும். கரெக்டாக? ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.